السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று ரமபானுடைய மாதம் பிறை 10 ரஹ்மத்தினுடைய 10 கடைசி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமபானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமபானினுடைய மாதத்தின் முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10ஆக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் கடைசி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றுடன் ரஹ்மத்தினுடைய 10 எங்களை விட்டு செல்ல இருக்கின்றது. அடுத்து மகஃபிரத்துடைய 10. அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் வலிமையாக தொழுது வருகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான், ஏழ்மையை அல்லாஹ் நீக்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருவோம். அதே போன்று இந்த துஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு துஆ. நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதுகின்றோம். அதாவது தொழுகைகளில் நாம் அந்த நிலையான இருப்பு, அதாவது சுஜூதிலிருந்து நாம் எழுந்ததும் அந்த ஒரு இருப்பில், அத்தஹியாத்துடைய அந்த இருப்பிலே இருக்கின்றோம். அந்த 2 சுஜூதுகளுக்கு மத்தியில் நாம் இருக்கக்கூடிய அந்த இருப்பிலே இந்த துஆவை ஓதுகின்றோம். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இதனை நாம் எல்லா இடங்களிலும் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்விடம் ரிஸ்கை கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கக்கூடிய துஆ, அதே போன்று அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கக்கூடிய துஆ. இந்த துஆவை நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையில் ஓதுவோம். அதே போன்று தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக, எனக்கு உணவளிப்பாயாக, என்னை உயர்த்துவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரிஸ்கை ஏற்படுத்தி தருவான்.